கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனம் 18 முதல் 19 வரை. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனம் 18 முதல் 19 வரை. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய அக்கப்பலை சேதப்படுத்தினார்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுவாராக. ஆமென். Today's scripture reading is taken from 1 Timothy chapter 1 verses 18 and 19. This charge I commit to you, son Timothy, according to the prophecies previously made concerning you, that by them you may wage the good warfare, having faith and a good conscience, which some, having rejected concerning the faith, have suffered shipwreck. May the good Lord add his blessings to the reading and the meditation of his word for us today. மறுபடியுமாக ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையும் மத்தியிலே கொண்டு வரும்படி தேவன் கொடுத்த மகாபெரிய கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் வாசிக்கப்பட்ட இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரமாய் தங்கி ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தோடு கூட இந்த நாளில் எடுத்து சொல்லி தலைவணி என்பர் ஜெபசி. அன்பு இரக்கம் கிருபை நிறைந்த தகவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்கள் பட்சத்தில் இருப்பதனால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இந்த நாளிலும் எங்களோடு கூட பேசும். உங்களுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்கும்படி உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ராஜா. முற்றிலுமாய் கூட கர்த்தாவே குடும்பமாய் இந்த வெள்ள கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் வார்த்தைகளை பலப்படுத்திட்டும் உற்சாகப்படுத்திட்டும் முக்காய் தைரியம் கொண்டு எழும்ப கிருபை செய்யட்டும். சகல துதி கணம் மகிமை சோஸ்திரம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே வேண்டியிருக்கிறோம் எங்கள் ஜீவனில் வாழும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கதை நாட்டு சோதரம். இந்த வாசிச்ச வசனத்தை பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் தீமைக்கு சொல்லப்பட்டது. பவுல் தீமைக்கு ஒரு ஆலோசனையாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறோம்னா, உன்னுடைய நல் மனசாட்சியும் விசுவாசத்தையும் நீ காத்துக்கொள். சிலர் இதை தள்ளிவிட்டு விசுவாசத்தின் கப்பல் என்ன செய்யறாங்க, சேதப்படுத்தினார்கள். நீ அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆலோசனையை தீமோத்தேயுக்கு கொடுக்கிறார். நல் மனசாட்சினா என்ன? அமைதியா இருக்கீங்க. நல் மனசாட்சி அப்படின்னா, நம்மளோட மனசாட்சிக்கு விரோதமா நம்ம எந்த காரியமும் செய்யக்கூடாது. ஒரு நல் மனசாட்சினா, தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம். ஸோ நம்ம செய்கிற காரியங்கள்லாம் தேவனுக்கு முன்பாகவே நிறுவனமா இருக்கிறபடினால நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் அவர் பார்க்கிறதா இருக்கிறதுனால நம்ம மனசாட்சி நிமித்தம் நமக்கு சரியான காரியங்களை நம்ம செய்யணும். இந்த நல் மனசாட்சியில இருந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல் மனசாட்சியில இருக்கிறவங்களுக்கு விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கும். இந்த நல் மனசாட்சியும் விசுவாசமும் பெருகும் போது தேவன் உங்களோடு கூட இருந்து கிரியை செய்வார், தைரியப்படுத்துவார். தேவனுக்காக எழுந்து பெரிய காரியங்களை செய்யும்படிக்கான ஒரு அபிஷேகத்தை உங்கள் மேல் ஊற்றுவார். ரொம்ப சிம்பிளா தான். ஸோ நல் மனசாட்சியா இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில என்ன காணப்படக்கூடாதுன்னா, மற்றவங்களை குற்றப்படுத்துறது, மற்றவங்களை குறை பேசுறது, மின்னுக்கு ஒரு மாதிரி பேசி பின்னக்கவர், இதெல்லாம் வந்துட்டு நல் மனசாட்சி உள்ளுக்கு வராது. ஓகேங்களா? நல் மனசாட்சி உள்ளவர்கள் இது என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஸோ இந்த நல் மனசாட்சியோடு கூட நம்ம நடக்கும்போது, இதை தான் பவுல்
தீமைக்கு ஒரு ஆலோசனையா கொடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். ஓகே, இன்னைக்கு வேதத்திலிருந்து 2 பேர் இந்த நல் மனசாட்சியோடு கூட விசுவாசத்தோடு கூட நடந்து தேவனை சேர்ந்து கொண்டு தேவனோடு கூட நடக்கும்போது அவருடைய வாழ்க்கையில வந்த தைரியம் என்ன தைரியம்னா, தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கணும், எந்த எதிர்ப்பு வந்தாலும் தேவனுக்காக நிற்கணும் அப்படின்ற ஒரு காரியத்தை அங்க 2 பேருடைய நிறைய பேர் செஞ்சிருக்காங்க. ஆனா 2 பேரை நான் இன்னைக்கு உதாரணமா அவங்க மத்தியில வைக்க ஆசைப்படுறேன். அதுல ஒருத்தர் வந்து எலியா. இந்த எலியா தீர்க்கதரிசி முதல்ல வாசிப்போம். எலியா 17 அதிகாரம் 17 வசனம் 1 முதல்ல வாசிப்போம். First King verse chapter 17 verse 1. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசியான்னு கேட்டீங்களா? இல்லை. எலியா யார் அப்படின்னா, இது புதிய ஏற்பாட்டில் இந்த எலியா யாரு, எத்தனை வருஷம் எத்தனை மாசம் இங்க மழை பெய்யாதுன்னு சொல்றாரு, எத்தனை மாசம் எத்தனை வருஷம் மழை பெய்யலன்றதையும் பார்த்துடலாம். ஓகே, ஜேம்ஸ் சாப்டர் 5 verse 17. ஜேம்ஸ் சாப்டர் 5 verse 17. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தோ மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியா அப்படிப்பட்டவன் நம்மை போல, வசந்த பார்த்துட்டே சொல்லுங்களேன், நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். ஆனா கருத்தா ஒரு காரியத்தை ஜெபிக்கிறான். போய் ஆகாப்புக்கு முன்பாக, ஆகாப் வந்து ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு முன்பாக சொல்லுறான், 3 வருஷம் 6 மாசமும் மழை தேசத்துல பெய்யாது அப்படின்னு சொல்றான். என்ன காரியம், அங்க நடந்த சூழ்நிலை என்ன, எது நிமித்தம் எலியா போய் தைரியமா, ஒரு சாதாரண ஒரு மனுஷன் போய் ராஜா முன்னுக்கு நின்று இப்படி சொல்றதுன்றது கூடாத ஒரு காரியம். ஆனாலும் தைரியம் கொண்டு முன்னுக்கு போய் சொல்றான்னா அங்க நடந்த சம்பவம் என்ன, அதை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். அங்க நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஆகாப் ராஜா வந்து இஸ்ரவேலின் ராஜா. இந்த இஸ்ரவேலின் ராஜா சீதோனிய ராஜாவின் மகள் எசபேலை கல்யாணம் செஞ்சிருவான். இப்போ கல்யாணம் செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த எசபேல் அவங்க ஆகாபோடு கூட வரும்போது ஒரு தோப்பு விக்கிரத்தையே இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வருவான். அப்படி மொத்தமா இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வந்தவ இந்த இஸ்ரவேல் தேசத்தை பார்ப்பா. அந்த இஸ்ரவேல் தேசம் ரொம்ப செழிப்பா இருக்கும். இதெல்லாம் நீங்க வசனம் போயிட்டு நான் அங்கங்க அந்த காரியத்தை கதையை அப்படியே ஷார்ட்டா சொல்லிடுறேன். நீங்க ஃபுல்லா வாசிக்கணும்னா நீங்க போயிட்டு 1 ராஜாக்கள் 16 19 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா அவங்களுக்கு கதை ஃபுல்லா புரிஞ்சிடும். ஸோ இப்போ இவ வந்து இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து, இந்த தேசம் பனியும் மழையும் பெஞ்சி ரொம்ப செழிப்பா இருக்கிறத பார்த்தோன்னே ஒரு காரியம் ஆகாப்ட சொல்லுவாங்க. இஸ்ரவேலுக்கு பனியும் மழையும் பெய்து இப்படி செழிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது பாகால். இந்த பாகால் தான் இப்படி செழிப்பை கொடுக்க முடியும்னு சொல்லி யார்கிட்ட சொல்லிடுவா? ஆகாப் ராஜாட்ட சொல்லிடுவா. அதோடு நிற்கல. ஆகாப் ராஜாவுக்கு சொன்னதுக்கு அப்புறம் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கும் ஆகாப்பை கொண்டு இந்த செய்தியை சொல்ல வச்சிருவோம். இப்போ ஒட்டுமொத்த ஜனமும் என்ன விசுவாசிப்பாங்க? இந்த தேசத்துக்கு செழிப்பும் பனியும் மழையும் பெய்ய வைக்கிறது யாரு? பாகால் என்று சொல்ல வச்சிருக்கோம். இதை யார் கேட்பான்னு பார்த்தீங்கன்னா, எலியா கேட்கணும். எலியா இதை கேட்டோன்னே அவனுக்கு பயங்கர கோபம். ஏன்னா உண்மையாகவே பனியும் மழையும் பெய்ய வச்சு செழிப்பை உண்டாக்குறது யாரு? கர்த்தர்.
இவனுக்கு வைராக்கியம் தேவன் மேல. இவன் என்ன சொல்வான்னு பார்த்தீங்கன்னா, நீ இப்படி சொன்னனால 3 வருஷம் 6 மாசம் இந்த தேசத்துல மழை பெய்யாது. அதனால தான் போய் நின்று தைரியமா ஒரு ராஜாமனுக்கு சொல்றான். ஏன்னா அவனுக்கு தெரியும் கர்த்தர் இது செய்கிறாரு. நீ என்ன அறிக்கை செய்ய வைக்கிற? பாகால் தான் இந்த செழிப்புக்கு காரணம்னு சொல்லி அறிக்கை செய்யற அப்படின்னு சொல்லி இதை போய் ராஜாட்ட சொன்னோன்னா அவனுக்கு பயங்கர கோபம், எசபேலுக்கும் கோபம். ஆனா கர்த்தர் நீங்க பாத்தீங்கன்னா எலியாவே இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் பஞ்ச காலம் வரும், தண்ணி இல்லாம போகும், பயிர் விளையாம போகும். ஆனாலும் கூட எலியாவை கர்த்தர் ரொம்ப விசேஷமா போஷிப்பார். காகத்தை கொண்டு போஷிப்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அதெல்லாம் இருக்கும். நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறேன். அது உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த கதை தெரியும்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு அந்த எலியாவோட கதை தெரியும்? தெரியும். கர்த்தர் ஒரு 2 பேர் தான் சொல்றீங்க தெரியும். ஓகே, இப்போ இந்த எலியா இப்படி சொன்னனாலையும் அங்க பஞ்சம் உண்டானாலையும் இப்ப ஆகா என்ன செய்வான்? எலியாவை கூப்பிட்டு பேசுவான். ஸோ அந்த வசனத்தை வாசிப்பான். என்ன எலியா ஆகா கூப்பிட்டு பேசுறான்னு பார்த்தீங்கன்னா, வசனம் 17 அடுத்த வசனம் வாசிப்பான். அடுத்த வசனம் சொல்லிடு. 1 ராஜாக்கள் அதிகாரம் 18 17 முதல் 24 வரை. ஆகா எலியாவை கண்டபோது ஃபர்ஸ்ட் கிங் சாப்டர் 8 இல்லை இந்த வசனம் இல்லைமா, இதுக்கு முதல் வசனம் 17 எலியா என்ன சொல்வான்னா, எலியாவும் ஆகாப்பும் பேசிக்கொள்வாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இப்படி செய்யறது சரியில்லை. ஸோ 1 நிமித்தமே இந்த தேசத்துல மழை பெய்யாம இருக்குன்றத எலியா என்ன சொல்லுவான், இந்த ஆகாப் எலியா கிட்ட போய் சொல்லிடுவான். ஸோ அங்கே 2 பேருக்கும் ஒரு சம்பாஷணம் நடக்கும். ஸோ 18 வாசியமா 18 17 24. ஓகே. எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலனை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். 1 minute. 1 ராஜாக்கள் 18 வசனம் 17 24. First King chapter 18 verses 17 to 24. அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்கம் பண்ணுகிறவர்கள். இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேலன் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் எசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது எலியா சகல ஜன தண்டைக்கும் வந்து
கர்த்தர் நமக்கு சோஸ்திரம். இப்போ எலியா ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு. இப்போ நீ இப்படி பேசுறதுக்கு, இப்போ நீ சொல்றிய பாகால் தான் இங்கே மழையும் பனியும் பெய்ய வச்சு சிரிப்பு கொடுக்கறதுன்னு. ஸோ இப்போ நிரூபிச்சிடுவோம். இப்போ என்ன ஒரு காரியம் செய்வோம், 2 காளையை கொண்டு வருவோம். ஒரு காளையை நீங்க பலியிட்டு, இப்போ அக்கினி இறங்கி வானத்தில் நீங்க கூப்பிடுங்க. அக்கினி இறங்கி அந்த பழியை பச்சிச்சுன்னா நீங்க பாகால் தெய்வம்னு சொல்லிருங்க. அப்படி இல்லையா கர்த்தர் தெய்வம்னு சொல்லணும். 2 காரியம் அவங்க முன்வாங்க போயிருக்கிறாரு. இப்போ இந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர் இருக்காங்க. ஒட்டுமொத்த ஜனங்களும் கூடி இருக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்கள் மத்தியில கர்மேல் பர்வதத்துல இந்த காரியம் நடக்குது. அங்க என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா, இங்க காலையில இருந்து சாயந்தரம் மட்டும் கூப்பிடுவாங்க. நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா அந்த வசனங்கள் நிறைய இருக்கு. தொடர்ந்து கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. காலையில இருந்து கூப்பிட்டு அப்புறம் கத்தி எடுத்து சொந்தமா கீறிக்குவாங்க. ரொம்ப காரியெல்லாம் செய்வாங்க. அப்ப எலியா ரொம்ப கேலியாவும் நடுவில் சொல்லுவார், ஒருவேளை உங்க தேவன் தூங்க போயிருப்பாரு, இல்லைன்னா வாக்கிங் போயிருப்பாரு, ஸோ எதையாச்சும் இன்னும் சத்தமா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவங்க கூப்பிட்டு சாயங்காலம் மட்டும் கூப்பிட்டு பார்ப்பாங்க, ஒண்ணுமே நடக்காது. இப்போ எலியா கூப்பிடுவார். ஓகே, அவங்க டைம் முடிஞ்சிச்சு. இப்போ சாயங்கால நேரம் ஆனதுக்கு அப்புறம் எலியா அதே மாதிரி அந்த காளையை துண்டாக்கி அந்த பலிப்பீடத்தில் போட்டு இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு வேலை செய்வார். ஒரு 7 குடம் தண்ணி கொண்டு தான் மேலே ஊற்றுங்கன்னுவார். வேணுக்குனே கொண்டு ஊற்றி இப்போ தேவனுக்கு நோக்கி கூப்பிடுவார். ஓகே, அந்த வசனத்தையும் வாசிப்பார். ரொம்ப அருமையாக இருக்கு இந்த வசனம் வாசிக்கும் போதே. 1 ராஜாக்கள் 1 Kings chapter 18 verses 36 to 39. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும், தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றோ, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றோ, நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றோ இன்றைக்கு விளங்க பண்ணோம். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஆமென். கர்த்தர் சூஸ்திரம். எலியா செய்ய நினைத்தது இதுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் என்னன்னு சொன்னாங்க, என்ன ஆகாப் செய்ய வச்சான்? கதவுல இருக்கீங்களா? இருக்கீங்க. ஓகே, ஆகாப் ராஜா தேசத்துல என்ன செய்வித்தான்? பனியும் மழையும் செழிப்பும் கொடுக்கிறது. பாகால்னு சொல்லி, பாகாலே தெய்வம் சொல்லி ஆராதிக்கும்படி காரியங்களை அங்க செய்வித்தான். இப்ப இவனுடைய வைராக்கியம் ஒட்டுமொத்த ஜனமும் கர்த்தரே தேவன் என்று சொல்லும்படிக்கு அங்க ஒரு காரியத்தை செஞ்சு, தேவன் மகிமையானவர், ஜீவிக்கிற தேவன் என்பதை அங்க விளங்க செய்கிறான். ஓகேங்களா? இப்போ ஒட்டுமொத்த ஜனமும் என்ன அறிக்கை செய்கிறாங்க? கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்கிறாங்க. முகம் குப்புற தேவனை வணங்குகிறார்கள். இது எலியா எதிர்பார்த்த ஒரு காரியம். நீங்க அடுத்த வசனம் வாசிச்சீங்கன்னா 40ல இந்த எலியா இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்த ஒட்டுமொத்த அந்த 450 தீர்க்கதரிசிகளை வெட்டி வீசிடுவான். இது அந்த இடத்துல நடக்கும். இந்த 2 சம்பவத்தில் நான் என்ன காரியம் உங்க மத்திய சொல்ல பார்க்குறேன்னா, தைரியமா, அவன் நல் மனசாட்சி உடையவனாய், விசுவாசம் உடையவனாய், தேவன் அவனோடு கூட இருந்தபடினாலே தைரியம் கொண்டு செஞ்ச காரியம் அவ்வளோ. ஒரு இஸ்ரவேல் தேசத்தின் மத்தியில் இது செய்ய முடியும்னா இது சாதாரணமா ஒரு மனுஷன் செய்ய முடியாது. தேவன் அவனோடு கூட இருந்தபடினாலே அங்க நின்று கர்த்தரே தேவன் என்பதை அவன் விளங்க செய்கிறான். இது எலியா மூலம் தேவன் நடப்பித்த ஒரு காரியம். ஓகே, இதுல இருந்து தேவன் நமக்கு என்ன சொல்கிறார்?
இந்த காலவெளியில தேவன் நமக்கு சொல்லும் ஒரு சின்ன சத்தியம், நம்முடைய வாழ்க்கையில இந்த நல் மனசாட்சியும் விசுவாசமும் பெருகும் போது தேவன் நம்மளோடு கூட இருப்பார். தேவன் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பார். நம்ம கடந்து செல்லும் எல்லா மத்தியிலையும், பார்க்கிற எல்லா மத்தியிலையும் இயேசு ஆண்டவர்னு சொல்லக்கூடிய ஒரு அபிஷேகம் நம்ம மேல விடும். உலகத்திலே ஒரு பெரிய ஒரு ஊழியம் என்ன ஊழியம் தெரியுங்களா? இயேசு ஆண்டவர் என்று சொல்லி மக்களுக்கு சொல்லக்கூடிய. ஏன்னா அநேக மக்கள் அறியாத பட்சத்தில் இருக்கிறதுனால இதை சொல்லும்படி, ஒருவேளை அன்னைக்கு எலியா ஒட்டுமொத்த ஒரு இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொன்னா, இன்னைக்கு நம்மளை கொண்டு கர்த்தர் அந்த நல் மனசாட்சியும் விசுவாசமும் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறபடினால நம்ம செய்ய வேண்டிய ஒரு சின்ன காரியம் இது. தேவனுடைய பார்வையில பெரிய ஒரு அபிஷேகம், பெரிய ஆசீர்வாதம். இந்த ஊழியத்தை செய்யும்படி தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். இது எளியா மூலம் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். ஸோ இந்த மனுஷனுக்குள்ள தைரியம் இது எப்படி கிடைச்சிச்சுன்னா, அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டு தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு ஜீவிக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான, தொடர்ந்து நிறைய காரியங்கள் இருக்கு. நான் 2 காரியத்தை மத்தியில சொல்றேன். ஓகே, இன்னொரு ஆள், அடுத்த ஆள் நம்ம பார்க்கணும். இவரும் நமக்கு தெரிஞ்சவர் தான், தாவீது. தாவீதுடைய வாழ்க்கையிலும் இதே மாதிரி நிரூபிச்சு காட்டின, சேனைகளின் கர்த்தர் தான் கர்த்தர்ன்றதை நிரூபிச்சு காட்டின ஒரு மனுஷன். எத்தனை பேருக்கு தாவீதின் கதை தெரியும்? தெரியும். பகுதி சபைக்கு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். யாருமே பேச மாட்டீங்க. கர்த்தர் சோஸ். நான் பெரிய ஸ்பீக்கர்லாம் கிடையாது, நம்ம உங்களில் ஒரு ஆள் தான். ஓகேங்களா? சரி, நான் தாராளமாக பேசுவோம். ஓகே, தாவீது ஆடு மேய்ப்பவன், அவங்களுக்கு தெரியும். தாவீதின் தகப்பன் ஈசாய். இவன் ஒரு பயங்கர பணக்காரன். ஆனா ஈசாய் தாவீதை தன் வீட்டில் சேர்த்துக்கொள்ள மாட்டான். அவன் ஆடுகளை மேய்ச்சிட்டு ஆடுகளை மேய்க்கிற இடத்துல தான் தங்கியிருப்பான். அவன் வீட்டுக்கு வரமாட்டான். ஏன்னா அவனை குடும்பத்தில் ஒரு பொருட்டாக சேர்க்க மாட்டாங்க, அவனை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு பின்னால் ஒரு கதை இருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு மெசேஜ்க்கு அந்த கதை வேண்டாம், அதனால நான் சொல்லலை. ஓகேங்களா? தாவீதுக்கு பின்னால் ஏன் அவனை வீட்டில் சேர்க்க மாட்டாங்கன்ற ஒரு கதை இருக்கு. ஓகே, அவன் குடும்பத்தில் அவனை சேர்க்க மாட்டாங்க, அவனை ஒதுக்கியே வச்சிருப்பாங்க. அவன் ஆடு மேய்க்கிற இடத்துலயே இருப்பான். இப்போ ஒரு செய்தி ஈசாய்க்கு வருது. ஈசாயோட குமாரில் ஒரு திணை சாமுவேல் தீர்க்கதரிசி ராஜாவாக அபிஷேகம் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு செய்தி வந்த போது, இப்ப சவுல் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய எல்லா 7 குமாரர் இருப்பாரு, எல்லா குமாரும் ரெடியாக்கி கொண்டாந்து நிப்பாட்டிடுவார். வசனத்தை வாசிப்போம், அதுக்கப்புறம் பார்ப்போம். 1 சாமுவேல் 1 Samuel chapter 16 verses 5 to 13. அதற்கு அவர், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலிவிருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலிவிருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன், இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஈசாய் சமாவையும் கடந்து போக பண்ணினான். அவன், இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல்
சொல்றீங்க. பார்த்தீங்கன்னா இப்போ 7 குமாரர் தான் அந்த வீட்டில் இருந்தாங்க. முதல்ல எலியா வரல. எலியா அவன் பேர் ஃபர்ஸ்ட் வருவான். செகண்ட் அமிததாப் வருவான். 3வது சமா. அதுக்கப்புறம் தொடர்ந்து 7 பேரும் வருவாங்க. ஒவ்வொன்றா வரும்போது கர்த்தர் சொல்லுவார், இல்லை இல்லை இல்லைன்னு வருவார். கடைசியாக கேட்பான், இவ்வளோ தானா உனக்கு பிள்ளைங்க அப்படின்னு. இல்லை, ஒருத்தனுக்கு அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். நான் ரொம்ப சிம்பிளாக கதை டக்குன்னு நோட்டிக்கிறேன். ஸோ ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். அவனை கூட்டிகிட்டு வர சொல்லுவார். அவனை கொண்டு வந்தோடனே தாவீதை பார்த்தோன்னே சாமுவேல் சொல்லுவார், இவன் தான் சொல்லிட்டு தைல கொம்பை எடுத்து அவன் மேலே ஊற்றி அபிஷேகப்படுத்துவான். அந்த அபிஷேகம் அவன் மேலே இறங்கி வரும்போது பரிசுத்த ஆவியானவரும் அவனோடு கூட இறங்கி அவனை அபிஷேகப்படுத்துவார். ஸோ இதை வந்து சுற்றி நின்று அவங்க சகோதரர் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் சாமுவேல் அவர் பார்த்துட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் தாவீது எங்கே போயிடுவான்? ஆடு மேய்க்கிறதுக்கு போயிடுவான். அந்த அபிஷேகத்துக்கு பிறகு கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனோட அந்த அபிஷேகம் அவனுடைய வாழ்க்கையில் வேலை பார்க்க தொடங்கிடுச்சு. ஆனால் அந்த தாவீது ஒரு காரியம், அந்த அவனோட காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவனும் நல் மனசாட்சியும் விசுவாசமும் தேவனோடு கூட நடக்கிற ஒரு மனுஷனா இருந்தபடினால ஒரு தைரியம் கொண்ட ஒரு மனுஷனா இருந்தான். ஏன் தைரியம் கொண்ட ஒரு மனுஷன் சொல்றேன்னா, அவனே சொல்லுவான், ஒரு சமயம் அவனோட மந்தையில் இருந்த ஒரு ஆட்டை சிங்கம் பிடிச்சிட்டு போவோம். ஓடி போய் என்ன செய்வான், அந்த சிங்கத்துக்கு தப்பு விட்டு சிங்கத்தை கொண்டு போட்டுட்டு அந்த ஆட்டை மீட்டு கொண்டு வந்துடுவான். கரடியும் அப்படிதான் கொண்டு போடுவான். ஸோ அப்போ அந்த தைரியம் அவன்கிட்ட இருந்துச்சு. இந்த அபிஷேகம் பெற்றோன்னே இந்த தைரியம் எப்படி இருக்கணும், இன்னும் நிச்சயம் கூடுதலாக இருக்கும். ஏன்னா பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் இருக்கும்போது இன்னும் அந்த தைரியம் கூட இருக்கும். இப்போ அவன் ஆடி வச்சிட்டு இருக்கும்போது இந்த ஈசாயோட குமாரர்கள் அந்த யுத்தத்துக்கு போயிருப்பாங்க. யுத்தத்தில் அங்கே வந்து கோலியாத் நிற்பான். இந்த யுத்தத்துக்கு போயிருக்கிற இவங்களை விசாரித்து வர இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்படி தாவீதை ஈசாய் கூப்பிட்டுட்டு கொஞ்சம் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு போயிட்டு என்னோட பிள்ளைங்க எப்படி இருக்காங்க விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவான். இவனும் விசாரிக்கும்படி தான் அங்கே போவான். ஆனால் போகும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் சாமுவேல் chapter 17:10 வாசிப்போம். அவன் போகும்போது அவன் கேட்ட ஒரு சத்தம் அவனை வந்து விசுவாசத்தில் தூண்டிடுச்சு. First Samuel chapter 17 verse 10. பின்னும் அந்த கைசர், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். ஒரு வசனம் 11. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். இப்போ யாராச்சும் ஒரு வேளை தைரியம் இருந்தால் என் கூட சண்டைக்கு வாங்கன்னு சொல்ற ஒரு சத்தம் அவன் இஸ்ரவேலை கலங்க பண்ணினாங்க. அங்கே விண்ணுக்கு நிற்கிறான் கோலியாத். இது சவுல் தான் தலைமை தாங்கி அந்த படை ஆயிரக்கணக்கான இராணுவர்கள் நின்றுக்கு நிற்கிறாங்க. சவுல் கீழ்தான் நிற்கிறான். ஸோ இவங்க எல்லாரும் பயந்தவர்களாக நிற்கிறாங்க. தாவீது இதை பார்த்தோன்னே தனக்குள்ள அந்த விசுவாசம் தன்னுடைய துடிக்க தொடங்கும். இவன் சாதாரண ஒரு மனுஷன், சிங்கத்தையும் கரடியும் கொன்ற எனக்கு இவன் எப்படி இருப்பான் பார்க்கறதுக்கு, சாதாரணமானவன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொண்டு சாட்சி இல்லாமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விசாரிப்பான் இவனை குறிச்சு. ஏன்னா மனசுல அப்படி ஒரு தைரியம் வந்துடும். அவனை குறிச்சு இன்னும் விசாரிப்பான். அந்த வசனத்தையும் பார்ப்போம். அதே 17ஆம் அதிகாரம் First Samuel 17 verses 34 to 26 to 27 வாசிப்போம். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். அதற்கு ஜனங்கள் அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவனுக்கு சொன்னார்கள். சூசனம் அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கப்படுதுன்னு சவுல் வந்து ஒரு பகுமானெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிடுவான்.
கேட்டு விசாரிச்சுக்குவான். இவன் ஆஃப்டர் ஒரு கோலியாத், இவனோட உருவம் கொஞ்சம் பெருசா இருக்கு, அவ்வளவுதான். ஸோ இது சிங்கத்துக்கு பக்கத்துல நிற்க முடியாதுன்னு அவனுடைய காரியம். ஸோ தைரியம் கொண்டு போய் நிற்கிறேன்னு சொல்லுவான். அதுக்கு சவுல் சொல்லுவான், நீ சின்னவனா இருக்க, இளைஞனா இருக்க, ஒன்னால அங்க போய் சண்டை போட முடியாது. அவன் சின்ன வயசுலேருந்தே போருக்கு பழக்கி வைக்கப்பட்டான். ஸோ அந்த வசனத்தையும் வாசிப்பேன். நான் வசனம் ஏன் வாசிக்க சொல்றேன்னா, இதெல்லாம் அங்கே இருக்கா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஓகே, அதே 17ஆம் அதிகாரத்தில் வசனம் 34 37 வாசிச்சிங்கன்னா அங்கே காரியங்கள் புரியும். 1 Samuel 17:34-37. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றார். கர்த்தர் சொல்றோம். நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இவனும் சொன்னதுக்கு அப்புறம் சவுல் சரி போ, முதல்ல இளைஞனா இருக்க உன்னால முடியாது, அவன் போருக்கு பழகுக்கு பார்த்தவன் எல்லாம் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சரி போ, நீ இவ்வளவு சொல்றிய, உன்னால செய்ய முடியுமான்னு சொல்லி சொல்லுவான். சொல்லிட்டு அவன் என்ன செய்வான், தன்னோட கவசம்லாம் கொடுப்பான். கவசம்லாம் போட்டு அழைச்சி இதெல்லாம் போட்டுட்டு நீ போ சண்டைக்கு போ. அவன் போட்டு பார்ப்பான், ஒன்றும் சரி வராது. ஆனால் அவன் என்ன கையில் எடுத்துட்டு போவான்னு பார்த்தீங்கன்னா, கூழாங்கல்லும் லஸ்டிக், அதாவது இந்த ஒரு கம்பு மாதிரி இருக்கும், அதில் 5 கல் எடுத்துக்குவோம். அந்த லஸ்டிக் கம்பும் எடுத்துட்டு அவன் புறப்பட்டு போய் அங்கே அந்த கோலியாத்தை அவன் வீழ்த்திடுவான். ஒருவேளை அவனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கோலியாத் அங்கே பார்க்கல, அவன் கோலியாத்துக்கு மேலே கர்த்தரை அவன் பார்த்தான். ஒரு காரியம் என்ன அப்படி சொல்லணும்னா, அவனுடைய தைரியம், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிற தைரியம், இந்த கோலியாத்துக்கு மேல கர்த்தர் இருக்கிறாரு, யுத்தம் தேவனுடையது என்பதை அவன் பார்த்தனால அவன் அங்க கடந்து செல்றான். அந்த யுத்தத்துல பாருங்க என்ன நடக்குதுன்னு. அதே 17ஆம் அதிகாரத்தில் 43 45 வாசிப்போம். அவன் போய் எப்படி மேற்கொள்றான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் என்றார். ஆமென். கர்த்தர் சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா இங்க அவன் புறப்பட்டு இந்த கம்பும் இந்த கல்லும் எடுத்துட்டு வந்தோடனே அவன் என்ன சொல்லுவான், நானே நாயா, நீ இந்த கம்பு எடுத்துட்டு இந்த கல் எடுத்து நீ அடிக்கிறதுக்கு நானே நாயான்னு கேட்பான். ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்களா, இவன் கூழாங்கல்ல அடிக்கும் போது என்ன நடக்கும், அமைதி இருக்குமா. குள்ளங்கள் அடிக்கும்போது 48 51 வாசிச்சிங்கன்னா அங்கே நடந்த காரியம் தெரியும். வாசிச்சிருவோமா? அதே First Samuel 17:48-51. அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த
எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடக்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உறையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பாத்தீங்கன்னா ஒருவேளை அவன் அடிச்சது வெறும் கல்லு தான், ஆனா அவன் முகம் குப்புற விழுந்ததுக்கு அப்புறம் போய் அவனோட வாளியை எடுத்து அவனை வெட்டி போட்டான். இது எதனால அவனுடைய வாழ்க்கையில நடக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் சாதாரணமான ஒரு ஆடு மேய்க்கிறவன் தான். தேவ அபிஷேகம் அவன் மேல வரும்போது, இன்னொன்று அவனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நல் மனசாட்சியும் விசுவாசம் உடையவனா இருக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில தேவன் அவனோடு கூட இடைப்படுவார். தேவன் அவனோடு கூட இந்த காரியங்களை செய்விப்பார், அவனுக்காக யுத்தம் பண்ணுவார். இதெல்லாம் நீங்க அந்த காரியங்களை பார்க்கலாம். இந்த கால வெள்ளை கத்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், இந்த ரெண்டு கதையிலையும் இவர்கள் தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு நின்ற ரெண்டு பேர். தேவனுடைய நாமம் அங்க எங்கேயாச்சும் தூஷிக்கப்படுதுன்னு அப்படின்னு வரும்போது அவங்க தைரியம் கொண்டு அந்த மத்தியில நிற்கிறாங்க. இங்க ஒரு காரியத்தை காலவேளை நம்மளோடு கூட பேசுகிறேன். நமக்கு அந்த நல் மனசாட்சியும் விசுவாசம் கொண்டு தேவனோடு கூட நாம் நடக்கும் போது நம்ம சுற்றிலும் பல சூழ்நிலைகள் நம்ம மேற்கொள்ள வருது, ஆனா மேற்கொள்ளாது. நிறைய காரியம் நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலையை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார். அதான் சத்தியம். நிறைய நேரத்துல இப்படித்தான் நிறைய காரியங்கள் நமக்கு விரோதமா எழுப்பி வருவதை நம்ம பார்க்கலாம். ஆனா பயந்து போயிட்டோம் அப்படின்னா, ஏன்னா நமக்குள் இருக்கிறவர் யார், எவ்வளவு பெரிய தேவன் என்பதை நாம் அறிந்திருந்தா நம்ம காரியங்களை மேற்கொண்டு நடக்க முடியும். ஆனா சில சமயங்கள்ல நம்ம வேண்டாம், போயிடுவோம், நம்மளால முடியாது. ஒருத்தன் சொல்லிக்கிட்டே இருப்பான், உன்னால முடியாது. தாவீதுகிட்ட சொல்லியிருப்பான், நிச்சயம் நீ 17 வயசு, அவன் போரில் ட்ரைனிங் எடுத்தவன், அவன் முன்னுக்கு போய் நிற்க முடியாது. யார் சொன்னான்? சவுல் சொல்லுவான். அவன் ட்ரைனிங் எடுத்து வந்து நிற்கிறான். அவன் உடம்பு பாரு, உயரத்தை பாரு, எவ்வளோ பெருசா இருக்கு. ஆனா நம்ம பார்க்க வேண்டியது அவங்களுடைய வெள்ளத்தையோ உயரத்தையோ அவன் இருக்கிற ஸ்டைலையோ எல்லாம் காரியம் இல்லை. கர்த்தர் இந்த காலவேளை நம்மளோட கூட சொல்ற ஒரு காரியம், நம்ம போறது அவருடைய நாமத்தில். ஜெயம் தேவன் நமக்கு கொடுக்கிறது அவருடைய நாமத்தில். நம்ம பார்க்க வேண்டியது அவரு. பிரச்சனைக்கு மேல கர்த்தரை நம்ம பார்ப்போம்னா, நமக்காக யுத்தம் பண்ற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் மேற்கொள்ள கிருபை செய்வார். கஷ்டம்தான், நான் சொல்ற மாதிரி சின்னாக நடக்கும் அப்படின்னு நான் சொல்லல. ஆனா நீங்க நிற்கும் போது இந்த நாய் வரும் பாருங்க, துரத்திக்கிட்டே வரும். நீங்க ஓட ஓட துரத்திக்கிட்டே இருக்கணும். எப்போ அந்த நாய் வந்து திரும்ப ஓடும், குனிஞ்சு ஒரு கல் எடுத்து பாருங்க, அது உங்களை பார்த்து ஓட ஆரம்பிக்கும். ஆமாவா இல்லையா? சில சமயத்தில் நம்மளோட வாழ்க்கையில ஓடும் போது இப்படிதான் செய்யும். நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தில் இப்படிதான் இந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெயம் எடுக்க முடியும். கர்த்தர் நமக்கு சோஸ்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆவியானவர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், நம்ம நல் மனசாட்சியோடு கூட விசுவாசத்துல தேவனோடு கூட நடக்கிறவர்களா இருக்கும் போது தேவன் நம்மோடு கூட நடக்கிறார், நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நாம் எல்லா பிரச்சனையும் மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கிறாரா இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு கூட நம்ம இந்த நாள்ல கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். அப்பா விசுவாசிக்கிறோம், மகிமையின் ராஜாவை மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்ப அந்த காலை வேளை எலியாவுக்கு கொடுத்த ஒரு தைரியம்,
இந்த தாவீதுக்கு கொடுத்த தைரியங்க எங்களோட வாழ்க்கையில் சகல சூழ்நிலைகளையும் மேற்கொள்ள எங்களுக்கு அதே தைரியத்துக்கூட நடக்க அப்பா எல்லா சூழ்நிலைகளையும் அப்பா நான் உங்களை நோக்கி பார்க்கத்தக்கதான ஒரு கிருபை தந்து நீ நடத்துகிறாய் இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா பிரச்சனையும் எங்களுக்காக மேற்கொள்கிறவர் நீ ஒருவரே ராஜா. இப்போதும் கூட தகப்பனே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக உங்களுடைய வல்ல கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ரத்த கொட்டைக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளும். எல்லா துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். அப்பா இந்த நாள் ஆசீர்வாதத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளும் வெள்ளத்தோடு கூட கடந்து செல்ல கிருபை செய்யும். சகல துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவின் மூலமே வேண்டி நிற்கிறோம் எங்கள் ஜீவனில் வாழும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.